புலியும் பசுவும். அது ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் பல பசுமாடுகளும் கன்றுக்குட்டிகளும் வாழ்ந்து வந்துட்டு இருந்தது. அந்த கிராமத்தில் ஒரு நல்ல மனம் கொண்ட பசுவும் வாழ்ந்து வந்துட்டு இருந்தது. அது தினமும் பச்சை புல் மேயறதுக்காக கிராம பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அடர்ந்த காட்டுக்கு போகும். மாலை நேரத்தில் தன் குட்டியை பார்க்கறதுக்காக மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி வரும். இப்படியே ரொம்ப நாள் போயிட்டு இருந்தது. ஒரு நாள் அந்த பசு காட்டுக்குள்ளே ரொம்ப தூரம் போயிடுச்சு. அது புற்களை மேய்ஞ்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பயங்கரமான புலி அது பின்னாடி வந்துருச்சு. இன்று எனக்கு நல்ல இறை கிடைத்து விட்டதுன்னு சொல்லி புலி கர்ஜித்துட்டு பசு பின்னாடி வந்தது. பசு ரொம்பவும் பயந்தது. புலியை பார்த்து, தயவு செஞ்சு என்னை இப்போ சாப்பிடாதீங்க, நான் என்னோடய வீட்டுக்கு போய் என் குட்டிக்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் என்ன சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னிச்சு. அதை கேட்ட புலி சிரிச்சுக்கிட்டே, நீ திரும்பி வருவியா, யாரும் மரணத்தை நோக்கி திரும்பி வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னிச்சு. பசு மெதுவாக சொன்னிச்சு, நான் பொய் சொல்ல மாட்டேன், நான் கொடுத்த வாக்கை கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னிச்சு. அதை கேட்ட புலி சற்று யோசிச்சுட்டு சரிப்போ அப்படின்னு சொல்லி சொல்லிடுச்சு. பசு உடனே தன்னோட வீட்டை நோக்கி ஓட தொடங்குச்சு. வீட்டில் சின்ன கண்ணுக்குட்டி அம்மாவுக்காக காத்துட்டு இருந்தது. அம்மா வருவாங்களான்னு சொல்லி அது ரோட்டையே பார்த்துட்டு இருந்தது. கொஞ்ச நேரத்தில் பசு வந்தோடனே கண்ணுக்குட்டி பசுவோட சேர்ந்து பேசிகிட்டு இருந்தது. பசு சோகமாக நடந்ததெல்லாம் கண்ணுக்குட்டிக்கிட்ட சொன்னிச்சு. கண்ணுக்குட்டி அழுதுகிட்டே, அம்மா என்னை விட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னிச்சு. ஆனால் பசு மெதுவாக கண்ணுக்குட்டியை தலையை தடவி விட்டு, கண்ணா வாக்கு கொடுத்த பிறகு அதை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னிச்சு. அதுக்கப்புறம் அந்த துணிச்சலான பசு மீண்டும் காட்டுக்குள்ளே நடந்து போச்சு. புலி பசுவை பார்த்து ஆச்சரியப்பட்டுச்சு. நீ திரும்பி வந்துட்டியா அப்படின்னு சொல்லி பசுவை பார்த்து கேட்டுச்சு. பசு சொன்னிச்சு, நான் கண்டிப்பாக கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னிச்சு. அதை கேட்ட புலி பசுவோட நேர்மையை நினச்சி, இவ்வளோ நல்ல மனம் கொண்ட உயிரை நான் காயப்படுத்த மாட்டேன், நீ போ அப்படின்னு சொல்லி சொல்லிடுச்சு. பசுவும் கண்ணுக்குட்டியும் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து புலியும் சந்தோஷப்பட்டது. புலியும் நல்ல மனம் கொண்டதாக மாறிடுச்சு. இக்கதை உணர்த்தும் நீதி, நேர்மை மற்றும் வாக்கு காப்பது மிகப்பெரிய பண்பு.